பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது மோசே கர்த்தரிடத்திலே கேட்ட ஒரு அருமையான காரியம், நான் எப்படியாய் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை அறிவேன் என்று சொன்னபோது கர்த்தர் கொடுத்த அருமையான ஒரு வாக்கு தத்தம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். பாருங்கள், காலங்களுக்கு முன்பதாக எப்படியாய் மோசே கர்த்தருடைய சமூகத்திலே, காரணம் மோசே கண்ட கர்த்தருடைய மகிமை என்பது அவன் இக்காலத்து பாடுகளை அல்ல அவன் பார்த்தது, இக்காலத்து பாடுகளை அவன் நோக்கி இருப்பானால், இல்லை என்றால் இந்த உலகத்தின் நன்மையான இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தை அவன் எதிர்பார்த்திருந்திருப்பானால் அவன் பார்வோனுடைய குமாரனாய் மாற்றப்பட்டிருப்பான். அவன் பரலோகத்தின் மகிமையை அவன் கண்டபடியினாலே, அந்த மகிமை எப்படியாய் தோன்றினது, முட்செடியில் தோன்றின அதே கர்த்தருடைய மகிமையை அவன் அவ்வளவாய் அனுபவித்தபடியினாலே அவனுக்கு கர்த்தரை விட்டு பிரியவே முடியவில்லை. பாருங்கள், அவருடைய சமூகத்திலே காத்திருந்தான். ஆனபடியினாலே தான் கர்த்தர் அவனுக்கு 12வது வசனத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறார், மோசே, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று தேவரை சொன்னதுண்டோ என்று மோசே கேட்டதற்கு தான் கர்த்தர் கொடுத்த அருமையான பதில், அதற்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நமக்கு அவர் என்றைக்கும் கரைய வைக்கிற தேவன் அல்ல. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தலிருந்து மீட்க எத்தனையோ வருட காலங்கள் அவர்கள் செய்த அவர்கள் சொந்த சுய சோதனையினால் அவர்கள் சிக்குண்டு இழுபட்ட போதும் கர்த்தர் அந்த இடத்திலே இறங்கினார். அடிமைப்படுத்துவது பார்வோனுடையதாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். பார்வோன் எப்படியாய் நெருக்கினானோ அதே அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகினார்கள். அதுபோல இன்றைக்கும் பாடுகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே சொல்லுங்க, ஆண்டவரே, உங்க பிரசன்ன மாத்திரம் எங்க கூட இருக்கணும், உங்க சமூகம் எங்க கூட வந்தா நீங்க எங்க வேணாலும் எங்களை கொண்டு போங்கப்பா. உங்க சமூகம் இல்லாம, இல்ல உங்க பிரசன்னை இல்லாம எங்களை நடத்தக்கூடாது ஆண்டவரே, நீங்க எப்போ என் கூட வரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க. அவங்க கூட வந்து உங்களை வழி நடத்த பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் அவர் அக்கினி ஸ்தம்பமாய் மாறினார், மேக ஸ்தம்பமாய் மாறினார், அடிக்கப்பட்ட கன்மலையானார், மாறாவின் கசப்பை மதுரமாக்கின தேவன். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், மோசே கரத்தின் கன்மலையின் வெடிப்பில் வைத்து அவருடைய கரத்தின் நிழலால் மறைத்த தேவன் உங்களையும் என்னையும் மறைக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.